சந்தேகமான முறையில் மரணமடைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் 30ஆம் தேதியே புகார் மனு அளித்ததாக கூறப்படும் தகவலில் உண்மையில்லை என நெல்லை எஸ்பி விளக்கம் அளித்துள்ளார். மரண வாக்குமூலம் என்ற பெயரில் ஜெயக்குமார் தனசிங் எழுதிய கடிதத்தில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக சில காங்கிரஸ் பிரமுகர்களின் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் 30ஆம் தேதியே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தகவல் வெளியானது. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயக்குமார் தனசிங்கின் மகன் கருத்தையா ஜெஃப்ரின் கடந்த 2ஆம் தேதி தனது தந்தையை காணவில்லை என உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், அந்த புகார் மனு வழங்கும் போதுதான் ஜெயக்குமார் தனசிங் எழுதிய கடிதத்தையும் சமர்ப்பித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கடிதத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி என குறிப்பிட்டிருந்தாலும் அது காவல்துறையிடம் கிடைத்தது 2ஆம் தேதிதான் என்றும், அதற்கு முன்பு யாரிடமும் புகார் அளிக்கவில்லை என்றும் நெல்லை எஸ்பி சிலம்பரசன் தெளிவுபடுத்தியுள்ளார். புகார் கிடைத்தவுடனே 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டதாகவும், தற்போது 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் எஸ்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.